இன்னைக்கு நம்ம 10th இயல் 2ல வந்து ஆசிரியர் குறிப்பு மட்டும் பார்க்க போறோம் ஃபுல்லாவே. அதில ஃபர்ஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, யார பத்தி இருக்கு அப்டின்னா, பாரதியார். பாரதியார வந்து பாருங்க, நம்ம என்னென்ன நேம் சொல்றோம் அப்டின்னா, "நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை" அப்டின்னு சொல்லிட்டு, இது யார் பாராட்டியிருப்பாங்க அப்டின்னா, பாரதிதாசன். இதில மென்ஷன் பண்ணல. அத கரெக்ட்டா பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்வோம் அப்டின்னா, "பாட்டுக்கொரு புலவன்" அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பாரதியார தான் சொல்வோம். இதில எக்ஸ்ட்ரா நம்ம இவர பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, கேலி சித்திரம். கேலி சித்திரமும் கருத்து படம் உருவாக்குறதுக்கு மெயின் காரணமானவர் யார் அப்டின்னா, பாரதியார் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். ஓகேங்களா. அந்த குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, காவியங்களா வந்து எழுதியிருக்காரு. கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீதி நூல்கள். ஓகேங்களா. கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, ஆத்திச்சூடி. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீதி நூல்கள். இது வந்து குரூப் 4 கொஸ்டின்ல இம்பார்ட்டன்டான கொஸ்டினா ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. இது நல்லா பார்த்துக்கங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியா, சுதேசமித்திரன் ஆகிய இதழ்கள்ல வந்து இவர் வந்து ஆசிரியரா இருந்திருக்காரு. இப்ப பாரதியார் பத்தி இங்க நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்டின்னா, "நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்திக்கு தந்தை" இதெல்லாம் யார் பாராட்டியிருக்காங்க அப்டின்னா, பாரதியார வந்து பாரதிதாசன் வந்து பாராட்டியிருக்காங்க. இவர் வந்து கேலி சித்திரம், கருத்து படம் உருவாகுறதுக்கு காரணமானவரு. குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், காவியங்களா வந்து எழுதியிருக்காரு. கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. இது 3ம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீதி நூல்கள். நெக்ஸ்ட் வந்து இந்தியா சுதேசமித்திரன் அந்த இதழில் வந்து ஆசிரியரா இருந்திருக்காரு. பாட்டுக்கு ஒரு புலவனாவும் இவர் வந்து நம்ம அறியப்படுறாரு. நெக்ஸ்ட் வந்து மெயினாக வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வசன கவிதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாரதியார் வந்து எழுதியிருக்காரு. அந்த வசன கவிதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, ப்ரோஸ் பொயட்ரி அப்படின்னு சொல்றோம். அது மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, உரைநடையும் கவிதையும் இணைத்து காமனா ஒரு லைன்ஸா எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, யாப்பு கட்டுக்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கும். இப்போ ப்ரோஸ் பொயட்ரி உருவாகுறதுக்கு காரணமானவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்ல வந்து பாரதியார் தான் காரணம். இதன் மூலியமா தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதுக்கவிதை வந்து உருவாகுறதுக்கு வந்து காரணமா இருந்துச்சு. ஓகேங்களா. அடுத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பாட்டுல வந்து நம்மளுக்கு வந்து முல்லைப்பாட்டு இருக்கும். முல்லைப்பாட்டுன்னா நமக்கு தெரியும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இது வந்து 103 அடிகளை கொண்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. ஓகேங்களா. 10 பாட்டு நூல்களிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்த அடிகளை உடைய நூல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து முல்லைப்பாட்டு தான். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முல்லைப்பாட்டுனா நமக்கு தெரியும் நப்பூதனார். நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் கூட நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே சொல்லுவாங்க. முல்லைப்பூ வச்சுக்கிட்டா நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பூதம் வரும் அப்படின்ற மாதிரி. இப்போ முல்லைப்பாட்டு அப்படின்னா நப்பூதனார். இப்போ நப்பூதனார் வந்து நம்ம ஃபுல் ஃபார்ம்ல எப்படி சொல்றோம் அப்படின்னா, காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் தான் யாருன்னா நப்பூதனார் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த பாட் லைன்ல வந்து நம்மளுக்கு யார பத்தி குடுத்திருப்பாங்க அப்படின்னா, புயலிலே ஒரு தோணி அந்த ஹெட்டிங்ல வந்திருக்கும். அதை எழுதியவர் யார் அப்படின்னா, சிங்காரம். நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் பற்றிய முதல் புதினம் அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து என்னன்னு தெரியணும் அப்படின்னா, புயலிலே ஒரு தோணி அப்படின்னு தெரியணும். அதை எழுதினவர் யார் அப்படின்னா, சிங்காரம். இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புலம்பெயர்ந்த தமிழர் தான். ஓகேங்களா. இவர் வந்து குடற்கூத்து அப்படின்ற ஒரு அத்தியாயத்தையும் எழுதியிருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து பாடப்பகுதியில வந்திருக்கு. அது சின்ன கான்செப்ட் தான் புயலிலே ஒரு தோணி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து எந்த மாவட்டம் அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்தில வந்து சிங்கம்புணரி அப்படின்ற ஊர வந்து சார்ந்தவர் இவரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேலைக்காக இந்தோ சீனாவுக்கு போயிருப்பாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாட் லைன்லாம் அது ஓரியன்டடா கதை மாதிரி எழுதியிருப்பாரு. இவர் வந்து நம்ம இப்ப தமிழ்ல வர தினத்தந்தி நாளிதழ்ல வந்து பணிபுரிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா. அப்ப பணிபுரிஞ்சுட்டு இருக்கும்போது, சம்திங் அந்த அமௌண்ட்ட வச்சு அவரோட சேமிப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, 7,50,000 வந்து அவர் வந்து குடுத்திருப்பாரு. ஓகேங்களா. இதான் 2வது இயல்ல ஆசிரியர் நூற்குறிப்பே வந்து இவ்வளோதான் இருக்கு.